பாஜக இன்னைக்கு அவருக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களான கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை தலித்துகளை அதிகரிக்கும் வகையிலே வாக்கு திருட்டு மூலம் வெற்றி பெற பாஜக தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக இன்னைக்கு பயன்படுத்துகிறது. பாரதிய சதி திட்டத்தை திமுக கண்டித்து போராட்டம் நடத்தியது. ஆனால் அதிமுக என்ன சொல்றாரு எடப்பாடி, 2024 சரி, 26 சரி, 29 சரி, என்றைக்குமே நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முட்டுக்கட்டை போடுகிறார். பாஜகவின் சர்வாதிகாரத்துக்கு முட்டு கொடுத்தது இன்னைக்கு அதிமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நேரடியாக வெல்ல முடியாது என்பதால் பாஜக அதிமுக ஒரு கைப்பாவையாக மாற்றி டெல்லி அங்கிருந்து ஆள நினைக்கிறது. கூட்டணியில் 2024 தேர்தலில் இருந்து வெளியேறிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதில் தனித்த போட்டி போட்டாங்க. இப்போதும் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு அதிமுக அடிபடுத்தே இருக்கிறது. பாஜக இன்னைக்கு அவருக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களான கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை தலித்துகளை அதிகரிக்கும் வகையிலே வாக்கு திருட்டு மூலம் வெற்றி பெற பாஜக தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக இன்னைக்கு பயன்படுத்துகிறது. பாரதிய சதி திட்டத்தை திமுக கண்டித்து போராட்டம் நடத்தியது. ஆனால் அதிமுக என்ன சொல்றாரு எடப்பாடி, 2024 சரி, 26 சரி, 29 சரி, என்றைக்குமே நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முட்டுக்கட்டை போடுகிறார். பாஜகவின் சர்வாதிகாரத்துக்கு முட்டு கொடுத்தது இன்னைக்கு அதிமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நேரடியாக வெல்ல முடியாது என்பதால் பாஜக அதிமுக ஒரு கைப்பாவையாக மாற்றி டெல்லி அங்கிருந்து ஆள நினைக்கிறது. கூட்டணியில் 2024 தேர்தலில் இருந்து வெளியேறிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதில் தனித்த போட்டி போட்டாங்க. இப்போதும் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு அதிமுக அடிபடுத்தே இருக்கிறது.